நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். மத்தேயு 5:44. இன்றைய இறைவார்த்தையோடு டாக் வித் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் ஷீபா ஜான். நான் இறையாசிரியருடன் சந்தோஷமாக இருக்கிறேன், நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பகைவரிடம் அன்பு கூறுவோம், துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. திருவிவிலியம் எழுதல் நாள் 61. விடுதலை பயணம் 28ஆம் அதிகாரம் எழுதி முடிச்சாச்சு. குருக்களின் கடமைகள், மார்பு பட்டை, குருக்களின் பிற உடைகள் என 3 தலைப்புகளிலே அதிகாரம் முழுவதும் கொடுக்கப்பட்டுள்ளது. சற்றலசுவோம் வாருங்கள். ஆண்டவர் மோசேயிடம், எனக்கு குருத்துவ பணி புரிவதற்காக உன் சகோதரன் ஆரோனையும் அவன் புதல்வர் நாதாவு, அபிகு, எலையாசர், இத்தாமர் ஆகியோரையும் இஸ்ரேல் மக்கள் நடுவிலிருந்து அழைத்து வா. உன் சகோதரன் ஆரோனுக்காக மாண்பும் அழகும் பொருந்திய திருவுடைகள் செய்வாய். திறமையால் நான் நிரப்பியுள்ள வல்லுநர்கள் எல்லோரிடமும் சொல், எனக்கு குருத்துவ பணி புரியுமாறு ஆரோனை திருநிலைப்படுத்துவதற்காக அவர்கள் திருவுடைகள் செய்வார்கள். செய்யப்பட வேண்டிய உடைகளாவன: மார்பு பட்டை, ஏப்போது, அங்கி, கோடிட்ட உள்ளாடை, தலைப்பாகை, இடைக்கச்சை ஆகியவை. இவ்வாறே எனக்கு குருத்துவ பணி புரியும்படி உன் சகோதரன் ஆரோனுக்காகவும் அவன் புதல்வர்களுக்காகவும் திருவுடைகள் செய்யப்படட்டும். பொன்னையும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலையும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நார்பட்டையும் பயன்படுத்தி, பொன்னாலும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நார்பட்டாலும் கை தேர்ந்த வேலைப்பாடுடன் ஏப்போதை அமைப்பாய். அதற்கு 2 தோள்பட்டைகள் செய்து அதன் 2 பக்கத்து ஓரங்களிலும் அதை இணைத்துவிடு. ஏப்போதை இணைக்கும் தோள்பட்டை அதன் ஒரு பகுதியாகவும், அதை போலவே பொன்னாலும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நார்பட்டாலும் செய்யப்பெறும். 12 மணிக்கற்கள் 2 எடுத்து அவற்றின் மேல் இஸ்ரேல் புதல்வர் பெயர்களை பொறித்து வைப்பாய். 60 பெயர்களை ஒரு கல்லிலும் ஏனைய 60 பெயர்களை 2ஆம் கல்லிலுமாக அவர்களது பிறப்பு வரிசைப்படியே அவற்றில் பொறித்துவிடு. கல் வேலைப்பாடாயும் முத்திரை வெட்டு போன்றும் இஸ்ரேல் புதல்வர் பெயர்களை 2 கற்களிலும் பொறித்து அவற்றை பொன்னிழை பின்புலத்தில் பதித்து வைப்பாய். இவ்விரு கற்களையும் ஏப்போதின் தோள்பட்டையில் பொறித்துவிடு. இவை இஸ்ரேல் மக்களின் நினைவு கற்களாகும். ஆரோன் அவர்கள் பெயர்களை தம் 2 தோள்களிலும் ஆண்டவர் திருமுன் நினைவு சின்னமாக தாங்கி நிற்பான். பொன் வேலைப்பாட்டுடன் பதக்கங்கள் செய். பின்னர் பசும்பொன்னால் பின்னல் வடிவில் 2 சங்கிலிகள் செய்து சங்கிலிகளை பதக்கங்களில் பொருத்துவாய். தீர்ப்பு கூறும் மார்பு பட்டை ஏப்போது போலவே கலை வேலைப்பாட்டுடன் அமைய வேண்டும். அதை பொன்னாலும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நார்பட்டாலும் செய்வாய். அது 2ஆக மடிந்ததாயும் நீளம் 1 சான் அகலம் 1 சான் என்று சதுர வடிவானதாயும் இருக்க வேண்டும். அதை நிரப்புமாறு அதன் மேல் கற்களை 4 வரிசையாக பதிப்பாய். முதல் வரிசையில் பதுமராகம், புட்பராகம், மரகதம். 2ஆம் வரிசையில் மாணிக்கம், நீலமணி, வைரம். 3ஆம் வரிசையில் கெம்பு, வைடூரியம், செவ்வந்திக்கல். 4ஆம் வரிசையில் படிகப்பச்சை, கோமோதகம், கடல் வண்ணக்கல். இவையாவும் பொன்னிழை பின்புலத்தில் பதிக்கப்படட்டும். இந்த கற்கள் இஸ்ரேல் புதல்வர் பெயர்களுக்கேற்ப 12 பெயர்களை கொண்டிருக்கும். அவை ஒவ்வொன்றிலும் 1 பெயர் வீதம். 12 குலங்களுக்காக 12 பெயர்களும் பொறிக்கப்பட்டு முத்திரை போல் விளங்கும். மார்பு பட்டை மேல் பொருத்த பின்னல் வேலைப்பாடுடன் அமைந்த சங்கிலிகளை பசும்பொன்னால் செய்ய வேண்டும். மார்பு பட்டைக்காக 2 பொன் வளையங்களை செய்து அந்த 2 வளையங்களையும் மார்பு பட்டையின் 2 மூலைகளிலும் பொருத்துவாய். 2 பொன் சங்கிலிகளையும் மார்பு பட்டையின் மூலையிலுள்ள 2 வளையங்களில் மாட்டிவிடு. சங்கிலிகளின் மற்ற 2 முனைகளையும் 2 பதக்கங்களில் மாட்டுவாய். இவற்றை ஏப்போதின் தோள்பட்டையோடு முன்புறமாய் பொருத்துவாய். 2 பொன் வளையங்கள் செய்து அவற்றை மார்பு பட்டையின் 2 விளிம்புகளில் உட்புற ஓரங்களில் ஏப்போதை அடுத்து இணைப்பாய். மேலும் 2 பொன் வளையங்கள் செய்து அவற்றை ஏப்போதின் 2 தோள்பட்டைகளின் முன்பக்கம் கீழ்ப்பகுதியில் இது இணையுமிடத்தில் ஏப்போத்தின் பின்னலடகு கச்சைக்கு மேலே கோர்த்துவிடு. பின்னர் மார்பு பட்டையின் வளையங்களை ஏப்போத்தின் வளையங்களோடு நீல நாடாவல் இணைத்து கட்டு.
இவ்வாறு மார்புப்பட்டை ஏப்போத்தின் பின்னலழகு கச்சையிலிருந்து அகலாமலும் ஏப்போத்தின் மேல் படிந்தும் நிற்கும். ஆரோன் திருத்தலத்திற்குள் செல்கையில் தீர்ப்பு கூறும் மார்புப்பட்டையின் மேலுள்ள இஸ்ரவேல் புதல்வர் பெயர்களை தம் நெஞ்சின் மேல் தாங்கி நிற்பான். அவை ஆண்டவர் திருமுன் நீங்காத நினைவு சின்னமாக திகழும். தீர்ப்பு கூறும் மார்பு பட்டையில் ஊரிமையும் தும்மியையும் இட்டு வைப்பாய். ஆரோன் ஆண்டவர் திருமுன் செல்கையில் அவையும் அவன் நெஞ்சின் மேல் கிடக்கும். இவ்வாறு ஆரோன் ஆண்டவர் திருமுன் செல்லும் போதெல்லாம் இஸ்ரேல் மக்களுக்கான தீர்ப்பை தம் நெஞ்சின் மேல் தாங்கி நிற்பான். ஏப்போதின் அங்கி முழுவதும் நீல நிறத்தில் செய்வாய். அதில் தலைநுழைய ஒரு திறப்பும் அதை சுற்றி மேலாடைகளின் திறப்பில் அமைவது போன்று நெசவு வேலைப்பாடுள்ள ஒரு கரையும் அமைந்திருக்கட்டும். ஆக அது கிழியாதிருக்கும். அதன் விளிம்பங்கும் நீலம் கரஞ்சுவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் ஆதுளை தொங்கலும் சுற்றிலும் அதனிடையே பொன்மணிகளும் பொருத்துவாய். ஒரு பொன்மணி ஒரு மாதுளை தொங்கல் பின்னும் ஒரு பொன்மணி ஒரு மாதுளை தொங்கல் என்று அங்கியின் விளிம்பங்கும் அமைத்திடு. திருப்பணி புரிகையில் ஆரோன் இதனை அணிந்திருக்க வேண்டும். இதனால் அவன் ஆண்டவர் திருமுன் தூயகத்தில் நுழைகையிலும் வெளிவருகையிலும் அதன் ஒலி கேட்கும். இல்லையெனில் அவன் சாவான். பசும்பொன்னால் ஒரு பட்டம் செய்து அதன் மேல் ஆண்டவருக்கு அர்ப்பணம் என்று முத்திரை போல் பொறித்து வைத்து அதனை ஒரு நீல நாடாவால் தலைப்பாகை மேல் இணைத்து கட்டு. தலைப்பாகையின் முன்புறம் அது நிற்கும். அது ஆரோனின் நெற்றி மேல் நிற்கட்டும். இஸ்ரேல் மக்களை புனிதமாக்கும் திருப்பொருட்கள் அவர்கள் அளிக்கும் புனித படையல்கள் ஆகியவற்றிலுள்ள குறைபாடுகளை ஆரோன் சுமந்து கொள்ளவும் இதனால் யாவும் ஆண்டவர் திருமுன் ஏற்க பெறவும் அது எப்போதும் அவன் நெற்றி மேல் நிற்கட்டும். மேலும் மெல்லிய நாற்பட்டால் உள்ளங்கி செய்ய வேண்டும். தலைப்பாகையையும் மெல்லிய நாற்பட்டால் நெய்வாய். பின்னல் வேலைப்பாட்டுடன் ஓர் இடைக்கச்சையையும் செய்வாய். ஆரோனின் புதல்வர்களுக்கு தேவையான அங்கிகளும் இடைக்கச்சைகளும் தலைப்பாகைகளும் மாண்பும் அழகும் பொருந்தியனவாய் செய்யப்படட்டும். இவற்றால் உன் சகோதரன் ஆரோனையும் அவன் புதல்வர்களையும் நீ உடுத்துவாய். அவர்களுக்கு அருள்பொழிவு செய்து அவர்களை திருநிலைப்படுத்தி அர்ப்பணிப்பாய். அவர்கள் எனக்கு குருத்துவ பணி புரிவார்கள். அவர்களின் பிறந்த மேனி மறைவதற்காக இடுப்பு முதல் தொடைகள் வரை நீண்டிருக்கும் அளவில் மெல்லிய நாற்பட்டால் கால் சட்டைகள் செய்வாய். சந்திப்பு கூடாரத்திற்கு போகும்போது தூய தலத்தில் பணிபுரியுமாறு பலிபீடத்தை அணுகும் போதும் ஆரோனும் அவன் புதல்வர்களும் இவற்றை அணிந்திருப்பார்கள். இல்லாவிடில் அவர்கள் குற்றத்திற்குள்ளாகி சாவார்கள். அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் வழிமரபினருக்கும் மாறாத கட்டளை இது. இவ்வாறு விடுதலை பயணம் 28ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். தவக்காலத்தில் இன்னும் அதிகமாக ப்ரேயர் பண்ணுங்கள். இறையோடு உறவாட எங்களோடு இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் உங்கள் ஷீபா ஜான்.